ஜனனி, ஜனனி, இந்தா ஜூஸ் குடி. வேணாம், இங்க வைக்கிறேன், அப்புறமா குடிச்சுக்கோ. ஜூஸ குடி. டாக்டர் மாத்திரை போடணும்னு சொல்லியிருக்காரு. என்னாச்சு? அக்கா, எனக்கு தலை சுத்துதுக்கா. நான் போகணும்க்கா. அக்கா போகணும்க்கா. அக்கா ப்ளீஸ் கா. ஆலிவர் சார்ட்ட பேசுறேன்க்கா. அக்கா ப்ளீஸ் சொல்றேன்ல. ப்ளீஸ் கா, நான் சொல்றத கேளுங்கக்கா. நான் போகணும்க்கா. அக்கா கேளுங்கக்கா ப்ளீஸ் கா. மாமா, என்ன ஞானமாமா, தங்களின் சுற்றுப்பயணத்தை முடித்து விட்டு வந்திருக்கிறீர்கள். தேநீர் குடிச்சிட்டு நல்ல தெம்பாருங்க. என்ன நக்கல் பண்றியா? கை இருக்காது. அவனை ஏன் திட்டுறீங்க? பொண்டாட்டி விஷயத்துல ஒண்ணு அடக்குங்க, இல்ல அடக்கம் பண்ணிருங்கன்னு குணசேகரன் மாமா சொன்னாரு. நீங்க 2 பேரும் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. நீங்க போய் அவளுக்கு கிட்ட வீரவசனம் பேசுறீங்க, அவளுக்கு ஆஃப் பண்ணி அனுப்புறாளுங்க. திரும்பவும் போய் சண்டை போடுறீங்க, அவளுக்கு நக்கல் பேச்சு பேசி திரும்ப அனுப்பிடுறாளுங்க. நம்ம அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறதான் கடைசியில மிச்சம். ஆனா அவளுக்கு அப்படி இல்ல, இன்னும் அவளுக்கு இஷ்டப்படிதான் ஆடிக்கிட்டு இருக்காளுங்க. அடாம அறிவு, அவங்க என்னடானா அவங்க இஷ்டத்துக்கு தான் இருக்காங்க. நமக்கு 2 கண்ணு போனாலும் அவங்களுக்கு இருக்கிறதோ ஒரு கண்ணு, அது முக்கியமான கண்ணு புடுங்கிட்டு போயிடுச்சு. அந்த சோத்து கடை பிசினஸ் அடி வாங்கி எப்படி படுத்துருச்சு பார்த்தல, அதுவும் அந்த இடத்துக்கு கொடுத்த அட்வான்ஸ் அரோகரா. டேய், அதுக்கெல்லாம் அசுற ஆளா இவளுக? ஏதோ அந்த நெட்டக்கோக்க கடத்திட்டு போய் ஆப்படிச்சதுல டென்ஷன் ஆகி நிக்கிறாளுங்க. அந்த கேப்ப அவனுங்க யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த வக்கீலும் அந்த வண்டி ஓனரும் வந்து அம்புட்டியும் புடுங்கிட்டு ஓடிட்டானுங்க. அதுக்கே இவளுங்க என்ன கிழி கிழிச்சாளுங்கன்னு பாத்தீங்கல்ல. அதுவும் உங்க அண்ணன் பெத்த பாக்ஸர் இருக்காளே, ஆத்தாடி ஆத்தா, அவளுக்கு இருக்கிறதுலாம் வாயா இல்ல கால் வாயானே தெரியல. இந்த வயசுலயே அது அந்த கிழி கிழிக்குது. இங்க பாருங்க மாமா, இந்த ஓனர் பிரச்சனை, இந்த வக்கீல் பிரச்சனை, இதுக்கெல்லாம் அவளுக்கு அடங்கி போயிட மாட்டாளுங்க. இந்த விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டே இருக்காம ஏதாச்சும் முடிவு பண்ணி ஒண்ணு செய்யுங்க. இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு என்னத்தை பண்றது? அவங்க தான் எந்த பாலை எப்படி போட்டாலும் 6 அடிச்சுக்கிட்டே இருக்காங்களே. இதுக்கப்புறமாவும் நம்ம மாமாக்கள் மீசையை முடிக்கிட்டு வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு புருஷ லட்சணத்தோட போய் பேசினா அவங்கள நல்வழிக்கா கொண்டு வர முடியும். பாசோன்ற பச லேசா எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தா கூட ஒட்ட வச்சிருக்க முடியும். அங்க அதுவும் கிடையாது. சரி, பிள்ளைங்க பாசத்தை வச்சு கண்ணை மறைக்கலான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அதுவும் சரிதான். ஞான மாமா, கதிர் மாமா பொண்டாட்டியாச்சும் அப்பப்ப அவங்க புள்ளைய இங்க கூட்டிட்டு வந்து கண்ணில் காமிக்கிறா. ஆனா உங்க பொண்டாட்டி பர்மனண்டா உங்க பொண்ணை கூட்டிட்டு போய் அவங்க ஆத்தா வீட்லயே அப்படியே செட்டில் பண்ணிட்டா. கேட்டா இங்க புள்ளைய வளர்க்குற சூழ்நிலை இல்ல, அது இதுன்னு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் குடும்ப கொண்டாட்டம் சொல்லிட்டு பேசிட்டா இருக்க முடியும்? ஆமா, இப்ப கொண்டாட்டம் ஒண்ணுதான் கேடு. இங்க பாருங்க, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி அவளுக்குள்ள முடிச்சு விடுங்க. முடினா என்னத்த முடிக்கிறது? நானா பண்ண மாட்டேங்கிறேன். நான் எல்லாத்துக்குமே தயாராக தான் இருக்கேன். இவங்க தான் வீரவசனம்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் திடீர்னு ஆளே காணாமல் போய்ட்றாங்க. இப்போ பார்த்தா ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்காங்க.